திருமங்கலத்தில் துணை தாசில்தார் என கூறி அரசு வேலை வாங்கி தருவதாக பெண்ணிடம் பணம் பெற்று ஏமாற்றிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலத்தை அடுத்த சூலப்புரம் கிராமத்தைச் சேர்ந்தவர் 38 வயது பிரகலதா. கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் பிரகலதாவுக்கு 2 பெண் குழந்தைகள். கூலி தொழிலாளியாக பணியாற்றி வந்தவர் கடந்த 2022ஆம் ஆண்டு தலையாரி பணிக்காக பேரையூர் தாசில்தார் அலுவலகத்தில் நேர்காணல் முடித்துள்ளார். திருமங்கலம் ஆலம்பட்டியைச் சேர்ந்த 55 வயது ரத்னகுமார் என்பவர் துணை தாசில்தார் என கூறி அறிமுகமாகியுள்ளார். தலையாரி வேலை வாங்கி தருவதாகவும் அதற்காக 7 லட்சம் ரூபாய் செலவாகும் என கூறியுள்ளார். அவரது ஆசை வார்த்தையை நம்பிய பிரகலதா நகைகளை அடகு வைத்தும் கடன் பெற்றும் 7 லட்சம் ரூபாயை 4 தவணைகளாக ரத்னகுமாரிடம் கொடுத்துள்ளார். ஆனால் 2 ஆண்டுகள் கடந்தும் வேலை வாங்கி தராமல் பல்வேறு காரணங்களை கூறி ரத்னகுமார் இழுத்தடித்து வந்துள்ளார். இதையடுத்து ரத்னகுமார் குறித்து விசாரித்த போதுதான் அவர் இதுபோல் பலரிடம் பணம் பெற்று ஏமாற்றியது பிரகலதாவுக்கு தெரிய வந்துள்ளது. மேலும் அவர் துணை தாசில்தாராக பணியாற்றவில்லை என்பதும் தெரிந்தது. இதையடுத்து வேலை வேண்டாம், பணத்தை திருப்பித் தருமாறு கேட்டுள்ளார். அவரின் வீடு தேடி சென்ற போது சமூக பின்னணியை கூறி அவமானப்படுத்தியதுடன் அவரது உறவினரான ராஜா என்பவர் மூலம் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து திருமங்கலம் காவல் நிலையத்திலும் மாவட்ட கண்காணிப்பாளர் அலுவலகத்திலும் ரத்னகுமார் மீது பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளித்தார். புகாரின் பேரில் திருமங்கலம் தாலுகா போலீசார் ரத்னகுமார் மீதும் அவரது உறவினர் ராஜா மீதும் கொலை முயற்சி மற்றும் மோசடி உள்ளிட்ட 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்துள்ளனர். ரத்னகுமார் இதே போன்று பல்வேறு இடங்களில் பலரிடம் அரசு வேலை வாங்கி தருவதாகவும் வங்கியில் கடன் பெற்று தருவதாகவும் ஏமாற்றியது தெரிய வந்துள்ளது. அது குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.